செவ்வாய் எங்கே போய் நிற்கிதோ அந்த இடத்த கடுமையாக பாதிக்கும். செவ்வாய் லக்னத்துல இருந்து தலையில் அடிபடும். ஐயோ. ஆமாம், 2ஆம் இடத்துல செவ்வாய். ஏன்னு சொல்கிறேன், செவ்வாய் கோவக்காரன், செவ்வாய் காலபுருஷனுக்கு கெட்டுக்கூடவன். 2ல் இருந்தால் சட்டுன்னு கோவப்பட்டு வார்த்தையால் கெட்டு போயிடுவான். இல்லை இது தெரியுதில்ல சார், தெரிஞ்சாலும் யாருன்னா கேட்டதா சொல்லுவீங்களா, இல்லை நீங்களே கூட அட்வைஸ்? நானும் அதை கேட்குறது, ஜாதத்தை போட்டோன்னு இன்னைக்கு செவ்வாய் எங்கே இருக்காரு? நான் என்ன சொல்கிறேன், இப்போ பழனிசாமி அப்படின்றவர் இடத்த கொடுக்குறவர், அவருக்கு உங்களுக்கு கான்டாக்ட் இல்லை கிடையாது, அவருக்கு ஒரு ப்ராப்ளம்னு தெரியுது உங்களுக்கு. ஆமாம், அவருக்கு பழனிசாமிக்காரர் தான் இடத்த காலி பண்ண சொல்கிறவர். அவருக்கும் சரியில்லைன்னு தான் சொல்கிறீங்க இப்போ. ஆமாம், அவருக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது, அதனால தான் காலி பண்ண சொல்கிறாருன்னு. அவருக்கு நீங்களா விரும்பி போய் இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லுவீங்களா, இல்லை கேட்டால் தான் சொல்லுவீங்களா? ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கம்பெனியை பார்க்க என்னை கூப்பிட்றாரு. கம்பெனி போய் பார்க்குற, அந்த கம்பெனி இந்த இடம் ஆகாதுங்க, தொழில் பண்ண முடியாது, காலி பண்ணியிருக்கேன்ட்டு. வேறு இடம் அமையறதுக்கு என்ன பண்ணாரு, ஒரு இதில் 11 போடுங்கன்னு சொல்லிட்டீங்க. ரயில்வே ட்ராக் ஒட்டியிருக்காரு. புது கம்பெனிக்கு போறீங்க. ஆமா, அவங்க போறாங்க, சொல்லாம போறாரு இவரு. அந்த பழனிசாமி தான் அந்த அதனோட ஓனர். ஷிஃப்டிங் பண்ணிடுறாரு. ஓகே, அவருக்கு அது இன்கேஸ் அவருக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுங்க ஜாதகத்துல, அவர் கேட்காமையே நீங்க ஏதாவது இன்ட்டு கொடுப்பீங்களா? அவருக்கு நமக்கு எந்த கான்டாக்டும் கிடையாது, இடத்துக்காரருக்கு நமக்கு கான்டாக்ட் கிடையாது. கம்பெனி வச்சிருக்கிறது என்னுடைய நண்பர். புரியுது, எனக்கு புரியுது. இவர் ஜாதகத்தை வாங்கி போடுறேன், சார் உங்க டேட்டா பர்த் பிரச்சனைங்கிறாரு, உங்க டேட்டா பர்த் சொல்லுங்கன்னு அடிச்சு பாக்குறேன். அடிச்சு பார்த்தோன்னே இந்த இடத்து ஓனர் பேர் பழனிசாமி அண்ணன். ஆமா சார்னாரு. ஒரு ஒத்துக்க மாட்டாரு, ஒன்றும் பண்ண முடியாது. இத்தனைக்கும் ஒரு ரிப்போர்ட்டர் அவரு, தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தில் ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிறவரு. யார்? என்னுடைய நண்பர் அவரு, மிகப்பெரிய நெருங்கிய நட்பு. அவர் லாட்ஜ் கிஜெல்லாம் வச்சிருக்காரு. நல்ல மனுஷன், குவாலிட்டியான மனுஷன்.